வணக்கம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மெல்போர்னில் இந்திய நேரப்படி நாளை காலை 9 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பி பிரிவில் உள்ள இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன. நடப்பு சாம்பியனான இந்திய அணி தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தானை 76 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி நாளை தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் ஆகிய அனைத்து துறைகளிலும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகவும் இதே மாதிரி ஆடினால் மட்டுமே வீழ்த்த முடியும். மேலும் அந்த அணி மிகவும் பலம் பொருந்தியது என்பதால் கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். நம்பிக்கை நட்சத்திர வீரரான விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் அடித்து நல்ல நிலைக்கு திரும்பியது அணிக்கு சாதகமான நிலையாகும். இதே போல ரெய்னா, தவான் ஆகியோரும் சிறப்பான நிலையில் உள்ளனர். ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சிறப்பாக ஆடுவது அவசியமானது ஆகும். உலகின் தலை சிறந்த வேகப்பந்து வீச்சாளரின் ஸ்டெயின், மானே மார்க்கல், பிலாண்டர் ஆகியோர் பந்து வீச்சு இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு கடும் சவாலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சவாலை சமாளித்தால் இந்திய அணி முன்னேற்ற பாதையில் செல்லும். இந்திய அணியில் மாற்றம் இருக்காது என்றே தெரிகிறது. பாகிஸ்தான் போட்டியில் விளையாடிய வீரர்களே இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வின், ஜடேஜாவின் சுழற்பந்து வீச்சை அதிகமாக நம்ப வேண்டியது உள்ளது. இதுவரை உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவிடம் 3 முறை மோதி தோல்வியை அடைந்தது. இதனால் தென்னாப்பிரிக்காவின் சவாலை சந்திக்க இந்தியா கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். கேப்டன் டி வில்லியர்ஸ், ஹாஷிம் ஆம்லா, டுமினி, மில்லர், டுப்ளசிஸ் போன்ற சிறந்த வீரர்கள் அந்த அணியில் உள்ளனர். 3 துறைகளிலும் அபாரமாக திகழ்கிறது தென்னாப்பிரிக்கா அணி. தென்னாப்பிரிக்காவுக்கு எல்லா வகையிலும் சவால் கொடுத்து விளையாட இந்திய வீரர்கள் முயற்சிப்பார்கள். இதனால் நாளைய ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.